இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீதியில் ஊன்றிய அமைதி பெறுக. அன்புமிகு இறை மக்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாளிலே கடவுள் நீதியை நமக்கு அருள வருகின்றார். அந்த நீதியை அமைதியின் வடிவத்தில் அருள வருகின்றார். இயேசுனுடைய பிறப்பானது நீதியில் ஊன்றிய அமைதியை தருகின்ற பிறப்பு என்பதை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் அனைத்து நமக்கு எடுத்துரைக்கின்றன. குறிப்பாக இன்றைய 3 வாசகங்கள். முதல் வாசகம் பாருக்கு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 ஆடை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆடை நம்முடைய அவமானத்தை மறைக்கக்கூடிய ஒரு சின்னமாக, ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலே துன்பத்தையும் துயரத்தையும் ஆடையாக அணிந்திருக்கிறார்கள். அப்படி துன்பத்தையும் துயரத்தையும் ஆடையாக அணிந்திருக்கின்ற அந்த அடிமைத்தன ஆடையை களைந்துவிட்டு கடவுள் அருளும் மாட்சியை ஆடையாக அணிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கடவுள் தருகின்ற நீதியை ஆடையாக அணிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கின்றது. கடவுள் தருகின்ற அமைதியை ஆடையாக அணிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கின்றது. இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை? இயேசுனுடைய பிறப்பினால் கொடுக்கப்படுகின்ற விடுதலை, இயேசுனுடைய நீதியினால், இயேசுனுடைய அமைதியினால் கொடுக்கப்படுகின்ற விடுதலை. எனவே இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், இயேசுனுடைய பிறப்பானது கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய லைட்டு போடுறோம்னாக்கா அந்த வீட்டில் இல்லை அந்த கிரவுண்டில் அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் மட்டும்தான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய விளையாட்டு மைதானத்தில் நீட்டாக வைக்கிற லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பகலில் விளையாடுவது போலவே அவர்கள் விளையாடுகிறார்கள். ஆனால் உலகமெங்கும் வெளிச்சம் கூட்டக்கூடிய ஒரே ஒரு பேரொளி இயேசுனுடைய பிறப்பு மட்டுமே. அந்த பேரொளிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்கின்ற மாபெரும் செயல்களை புரிந்து கொண்டு அவருடைய நீதிக்காக, அமைதிக்காக நாம் இயங்க வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் 126 1 முதல் 6 நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 11 வசனத்திலே குறிப்பாக நீதியில் நாம் இயேசுவை எதிர்பார்க்க வேண்டும், நீதியின் செயல்களால் நாம் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கொன்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 நீதியின் குரல், அமைதியின் குரல். பாலைவனத்திலே திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்காக எழுப்புகின்றார். பள்ளங்களையும் மேடுகளையும் சமதளமாக்குகின்ற நீதியின் பாதை, அமைதியின் பாதையை இயேசுவுக்காக ஆயத்தமாக்குகின்றார். நாமும் நீதியின் அரசர், அமைதியின் அரசர் குழந்தை இயேசுனுடைய பிறப்புக்காக இந்த திருவருகை காலத்திலே ஜெபிக்க அவர் கொண்டு வர இருக்கின்ற அந்த நீதியையும் அமைதியையும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த இறைச்செய்தியை கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைவான நீதியையும் நிறைவான அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.